திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 1.5 வயது குழந்தையை வெறிநாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். தற்பொழுது அந்த குழந்தையின் உடல்நிலை தொடர்பான தகவல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆர்கேபேட்டை பகுதியில் உள்ள மூரக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பழனி கூலி தொழிலாளி செய்து வருகிறார். அவரது 1.5 வயது ஆண் குழந்தை வெற்றிவேல் வீட்டின் அருகே தனியாக விளையாடி கொண்டிருந்த போது வெறிநாய்கள் சூழ்ந்து அவரை கடித்ததால் உடல் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கொடூரமாக கடித்து குதறியது. இந்த சூழ்நிலையில் குழந்தை அலறல் சத்தம் கேட்டு பெற்றோர் ஓடி சென்று வெறிநாயின் பிடியில் இருந்த குழந்தையை மீட்டு உடல் முழுவதும் காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேலும் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது. குழந்தையின் சிகிச்சைக்காக 4 லட்சம் வரை செலவாகும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். மேலும் அந்த குழந்தையின் சிகிச்சைக்காக பல்வேறு உதவி கடன்களை அரசு உடனடியாக அவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.